ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே ஆன்லைன் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு பேச விரும்பும் காரியம் மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். 2025 ஆண்டு தொடங்கி 5 மாதங்கள் 152 நாட்கள் முடிந்தது. தேவன் கிருபையாய் நம்மை நடத்தினார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இந்த 6வது மாதத்திலும் தேவன் என்னோடே கூட இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். தேவன் யாரோடு எல்லாம் கூட இருந்தாரோ அவர்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், அவமானம் வந்தாலும் அவர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடிந்தது. ஏனென்று சொன்னால் வேதம் சொல்கிறது, அவர் ஆபிரகாமோடு கூட இருந்தார், ஈசாக்கோடு கூட இருந்தார், யாக்கோபோடு கூட இருந்தார். யோசேப்பு சிறைச்சாலையிலே இருக்கும் பொழுதும் அவர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்க நினைக்கிறீங்களா தேவன் என்னோடு கூட இருக்கிறாரா என்கிற கேள்வி எனக்கு வருகிறது. ஏனென்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் தலையிலாய் மாறி இருக்கிறது. நான் நினைத்தது ஒன்று, என் வாழ்க்கையில நடக்கிறது ஒன்று, அப்படிங்கிற சூழ்நிலையிலே நான் இருக்கிறேன். நான் நம்பின என் சொந்தங்கள், என் பந்தங்கள், என் நண்பர்கள், என் மனைவி, என் கணவன், என் பிள்ளை எல்லாரும் என்னிடத்துல பணம் இருக்கும் பொழுதும், ஆஸ்தி இருக்கும் பொழுதும், அந்தஸ்து இருக்கும் பொழுதும், அதிகாரம் இருக்கும் பொழுதும், சுகம் இருக்கும் பொழுதும் என்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு என்னிடத்துல இவைகள் எல்லாம் என்னிடத்துல இல்லை. நான் இன்றைக்கு கடன்ல இருக்கேன், போராட்டத்தில் இருக்கிறேன், பிரச்சனையில இருக்கிறேன், தனிமையில இருக்கிறேன். என்னிடத்துல பேசுவதற்கு கூட யாரும் இல்லை, என்னை புரிந்து கொள்வதற்கு கூட யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த சூழ்நிலையிலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீரா? இந்த காலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாரு. மத்திய எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 20 நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 118:8 சொல்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பது நலம். மனுஷனை நம்பாதீங்க, மனுஷனுடைய வார்த்தைகளை நம்பாதீங்க. சூழ்நிலைக்கு ஏற்றபடி மனுஷர்கள் மாறி போயிடுவாங்க, அவர்கள் உங்களோடு இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். போன மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருந்தார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.